அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல். வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை இர்ஃபர் கிரியேட்ஸ் யூடியூப் சேனல். நம்ம யாருக்காச்சும் சாக்லேட்ஸை கிஃப்டாக கொடுக்கும்போது அப்படியே வாங்கி பிளெயினாக கொடுத்துருவோம். அதுக்கு பதிலாக சிம்பிளாக வீட்லேயே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போட்டு டிஃப்ரெண்ட் டைப்பில் ரேப் பண்ணியும் டிஃப்ரெண்ட் மாடலில் கொடுத்தா பார்க்கவும் அழகா கிரியேட்டிவாக இருக்கும். வாங்குறவங்களுக்கும் எக்ஸைட்டடாக ஹாப்பியாக சர்ப்ரைஸாக இருக்கும். அப்படி இன்னைக்கு சாக்லேட் கிஃப்ட் ரேப்பிங் ஐடியாவில் ரேப்பிங் மாடல், கேக் மாடல், டிரான்ஸ்பரண்ட் டியூப் மாடல், பாக்ஸ் மாடல், ஆல்பபெட் மாடல், பொக்கே மாடல்னு 6 டிஃப்ரெண்ட் மாடலோட ஐடியா செஞ்சு காட்டுறேன் இந்த வீடியோல. இந்த 6 மாடல் தான் மொத்தமாவே இருக்குன்னு இல்ல, ட்ரே மாடல், டால் மாடல்னு நிறைய மாடல்ஸ் இருக்கு. அண்ட் சாக்லேட் மட்டும் தான் வைக்கணும்னு இல்ல, பென், வாட்ச், கிரீட்டிங் கார்ட், ஷர்ட்ஸ், கேண்டில்ஸ்னு உங்க கிஃப்ட் எதுவா இருந்தாலும் அதை வச்சு செய்யலாம். உங்க கிரியேட்டிவிட்டிக்கு ஏத்தாப்புல செஞ்சுக்கலாம். இதை நீங்க உங்க மாம், டாட், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், ஃப்ரெண்ட்னு யாருக்கு வேணாலும் ப்ரெசென்ட் பண்ணலாம். பர்த்டே, வெட்டிங் ஆனிவர்சரி, மதர்ஸ் டேன்னு எல்லா மாதிரி அக்கேஷன்ஸ்க்கும் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கொடுக்கலாம். வீடியோ ஃபுல் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் கண்டென்ட் பார்க்கறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் என் சேனல் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கஸ்டமைஸ்ட் கிஃப்ட்ஸ் உங்களுக்கும் செஞ்சு வேணும்னா என் சேனல் இன்ஸ்டாகிராம்ல DM பண்ணுங்க. உங்க கஸ்டமைசேஷனுக்கு செஞ்சு உங்க அட்ரஸ்க்கு டெலிவரி பண்ணுவேன். உங்க கஸ்டமைசேஷனுக்கு ஏத்தாப்புல தான் ரேட் மாறும். இப்போ வாங்க வீடியோ உள்ள போகலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் செஞ்சு காட்ட போகிறது ஜஸ்ட் சிம்பிள் ரேப்பிங் மாடல். இதுக்கு சாக்லேட் ரேப்பிங் ஷீட், சாக்லேட் ரேப்பிங் வயர் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வீட்டில் செய்யும் போது இந்த வயருக்கு பதிலாக நீங்கள் நூல் வச்சு கூட பண்ணலாம். ரேப்பிங் ஷீட்டில் சாக்லேட் வச்சு டைப் பண்ணணும். நான் காட்டுற மாடலில் தான் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைனில் வச்சு கட்டிக்கோங்க. சிம்பிள் சாக்லேட் ரேப்பர் கிஃப்ட்ஸ் ரெடி. இரண்டாவதா நான் பண்ணி காட்ட போறது கேக் மாடல். இப்போ நான் ஹார்ட் மாடல்ல செய்ய போறேன். அதனால தெர்மோகோலை ஹார்ட் மாடல்ல கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஹைட்காக டூத் பிக் வச்சு தெர்மோகோலோட அட்டாச் பண்ணிக்கிட்டேன். டபுள் சைட் செலோ டேப் வச்சு சாக்லேட்ஸை தெர்மாகோலோட ஒட்டிட்டேன். இது நான் ஸ்மால் சைஸில் தான் செஞ்சு காட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா பிக் சைஸ்லையும் செஞ்சுக்கலாம். ஒன்றுக்கு மேலே ஒன்றுன்னு லேயர்ஸ் வச்சு கூட செய்யலாம். மேலே டெக்கரேஷனுக்கு ஃப்ளவர்ஸ் வைக்கிறேன். சாக்லேட்ஸ் கேக் மாடல் ரெடி. அடுத்து நான் பண்ண போகிறது டிரான்ஸ்பரண்ட் டியூப் சாக்லேட் கிஃப்ட். அதுக்காக இந்த ஷீட் சைஸ் பார்த்து கட் பண்ணி எடுத்து ரோல் பண்ணி டபுள் சைட் செலோ டேப் வச்சு ஒட்டிக்கிட்டேன். கீழே க்ளோஸ் பண்ணுறதுக்காக ஷீட்டை ரவுண்டாக வெட்டி கீழே க்ளூ போட்டு ஒட்டிக்கிட்டேன். நெக்ஸ்ட் மேலே க்ளோஸ் பண்ண மூடிக்காக ரவுண்டாக ஒரு ஷீட் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஷீட்டை ரெக்டாங்கிள் ஷேப்க்கு வெட்டி நடுவில் மடித்து ஒரு சைடில் மட்டும் குட்டி குட்டியாக வெட்டி அதில் ஃபெவிகால் போட்டு கேப்கான ரவுண்ட் ஷீட்டில் மடக்கி வச்சு ஒட்டுவேன்.
ஃபெவிகால் க்ளூ தெரியாம இருக்க ஃபோம் ஷீட்டை வச்சு மேலே ஒட்டிக்கிறேன். இப்போ சாக்லேட்ஸை டியூப் பாக்ஸில் போட்டு காட்டுறேன் பாருங்க. டிரான்ஸ்பரண்ட் டியூப் மாடல் சாக்லேட் கிஃப்ட் ரெடி. இப்போ அடுத்து நான் பாக்ஸ் மாடல் பண்ணுறதுக்காக வீட்டில் இருந்த அட்டைங்களை எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா கார்ட்போர்ட் வாங்கி செய்யுங்க. ரெக்டாங்கிள் ஷேப்பில் 2 பீஸும் அதை விட கம்மியான பாதி சைஸாக 2 ரெக்டாங்கிள் பீஸ் வெட்டி எடுத்துக்கிட்டேன். மொத்தம் 4 பீஸ் ரெக்டாங்கிள் வெட்டி எடுத்திருக்கேன். பாக்ஸ் செய்கிறதுக்காக கவரிங் ஷீட் வச்சு சின்ன பீஸை ஃபஸ்ட்டு வச்சு அடுத்து பெரிய பீஸ், அடுத்து சின்னது, அடுத்து பெருசுன்னு வச்சு ஒட்டிப்பேன். கடைசியாக க்ளோஸ் பண்ணுறதுக்காக செமி கர்வாக ஒரு பீஸை வெட்டி ஒட்டிக்கிட்டேன். ஷீட் சைஸு கலர்ஸ்லாம் உங்கள் விருப்பத்துக்கு செஞ்சுக்கோங்க. உள்ள வேற கலர் ஷீட் வச்சு ஒட்டிக்கிறேன். இப்போ பாக்ஸ் மாதிரி ஃபுல்லாக மடக்கி விட்டுட்டு சைடில் வைக்கிறதுக்காக இன்னொரு அட்டையை வச்சு பார்த்து வெட்டி கலர் ஷீட் போட்டு ஒட்டி பாக்ஸோட சேர்த்து ஒட்டிடுவேன். இப்போ பாக்ஸில் பேப்பர் ஃபில்லர் வச்சு சாக்லேட்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸை வச்சுக்கலாம். நீங்கள் செய்யும்போது சாக்லேட்ஸோ சிப்ஸோ பிஸ்கெட்டோ நீங்கள் கொடுக்குறவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் கொடுக்குற கிஃப்ட் உங்கள் விருப்பத்துக்கு உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரியும் செஞ்சு கொடுங்க. மேலே ஒரு ரிப்பன் வச்சு டைப் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், அழகான பாக்ஸ் மாடல் சாக்லேட்ஸ் கிஃப்ட் ரெடி. நெக்ஸ்ட் ஆல்ஃபபெட் மாடலுக்காக சார்ட் எடுத்துக்கணும். என்கிட்ட சார்ட் இல்லை, அதனால் நான் 2 A4 ஷீட்டை ஒட்டி திக்காக பண்ணிக்க போகிறேன். எனக்கு டபுள் கலரில் வேணும், அதுக்காக ஆரஞ்சு அண்ட் ஒயிட் கலரை ஒன்றா வச்சு ஒட்டிக்கிறேன். ஸோ உள்ள ஒயிட் வெளியே ஆரஞ்சுன்னு வரும். நீங்கள் என்ன லெட்டர் வேணுமோ அதுக்கேற்ற ஆல்ஃபபெட் எழுதிக்கோங்க. நான் என் சேனல் நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டரான ஐ எழுதுகிறேன். ஐ ஷேப்காக பேலன்ஸ் பார்ட்டை கட் பண்ணி சைடில் வர மாதிரி ஃபெவிகால் போட்டு ஒட்டிடுவேன். அடுத்து ஐ ஷேப் வர மாதிரி வேற கலர் ஷீட் வச்சு எல்லா சைடும் ஒட்டி எடுத்துருவேன். பாருங்க, ஐ ஆல்ஃபபெட் கிடச்சிருச்சு. இதில் சாக்லேட்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ் வச்சு ஃபில் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே டிரான்ஸ்பரண்ட் ஷீட் வச்சு ஒட்டிட்டா விழாமல் அழகாக இருக்கும். இப்போ இந்த ஆல்ஃபபெட் மாடலோட சாக்லேட் கிஃப்ட் வியூ பாருங்கள். ஃபைனலாக நான் செஞ்சு காட்ட போகிறது பொக்கே மாடல். பொக்கே மாடலில் 20க்கும் மேலே டிஃப்ரெண்ட் டைப்ஸில் செய்யலாம். நான் இன்றைக்கி சிம்பிளாக 3 மாடலில் தான் செஞ்சு காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் மாடலுக்காக பிளாக் சார்ட் எடுத்துட்டு க்ராஸாக வச்சு பொக்கே மாதிரி மடக்கி செஞ்சுக்கிறேன். கோல்டன் சாட்டன் ரிப்பன் வச்சு ஒட்டிக்கிறேன். இதில் நான் சாக்லேட் ஒட்டுறதுக்காக ஐஸ்கிரீம் ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். நார்மலாக ஸ்கியூவர்ஸ் வச்சு ஒட்டுவோம். இது வீட்டிலையே DIY மாதிரி பண்ணுறதால நான் சிம்பிளாக ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சு செஞ்சு காட்டுறேன். நெக்ஸ்ட் நார்மலாக ஒரு கிஃப்ட் ராப்பிங் ஷீட் வச்சு பொக்கே மாடல் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள்.
ஆக்சுவலாக நீங்கள் இந்த கிளாஸ் ஷீட்டை ஃபர்ஸ்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே ரேப்பிங் ஷீட்டை வச்சு செய்யுங்க. இல்லைனா இப்படி நீங்கள் எடுத்து வைக்கும்போது மேபி உங்களுக்கு கலைஞ்சிடும். டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் ரேப்பிங் ஷீட்டையும் பேப்பர் ரேப்பிங் ஷீட்டையும் ஒன்றா சேர்த்து வச்சு சாட்டன் ரிப்பன் போட்டு டை பண்ணிக்கிட்டேன். ஃபைனலாக சாக்லேட் ஸ்டிக்கை வச்சுக்கிறேன். இப்போ கடைசி மாடலும் செஞ்சு காட்டுறேன் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். ஹாப்பி வாட்சிங்.